அடுத்து நேராக மக்கள்கிட்ட போகிறோம். தீபாவளி கொண்டாட்ட மூடில் இருந்து பலகாரத்தை காலி பண்ணுற மூடில் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட கூப்பிட்டு மழை காலம் ஸ்டார்ட் ஆகி போச்சு, குளிர் வேற வருது, புள்ளக்காடு பள்ளிக்கூடத்துக்கு எழுப்புக்குள்ள பட வேண்டியிருக்கு. பல புள்ளக்காடு சுடு தண்ணி வச்சா தான் குளிக்க போவேன்னு அடம் பிடிக்குது. பள்ளிக்கூடம் போகும்போது மழை வந்துடுது, கொடையை பிடிச்சிட்டு போவீங்களா, ரெயின் கோட்டை போட்டு போவீங்களா, தண்ணி கிடக்குது, பள்ளம் தெரியல, கரண்ட் கம்பி அந்து விடுமா, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. எப்படிங்க நீங்க சமாளிக்கிய? உங்க டிப்ஸை எடுத்து போடுங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறட்டும் அப்படின்னு கேட்டோம். மழை 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 மழைன்னு இடி மின்னல் மாதிரி இறக்கியிருக்காக பதில. காய்கறி வாங்கி வைக்கிறது, ஜெர்கின் பசங்களுக்கு எங்களுக்கு ஜெர்கின் வாங்கி வச்சுக்கணும், கொடை வாங்கி வச்சுக்கணும், எல்லாம் பிடிச்சின்னு போகணும். மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. பட் வேறு வழி இல்லை, அதுக்கு மேலே போய் தான் ஆகணும். அப்படி இப்போ பிள்ளைகளை ஸ்கூலில் தான் விடணும் அப்படிங்கிறப்ப போய் தான் ஆகணும். அப்படியே இது ரெயின் கோட் போட்டு அப்படி போக தான் வேண்டியதாக இருக்குது. ரொம்ப கசகசம் தான் இருக்குது, ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. கொடையை எடுத்துகிட்டு கண்டிப்பாக கொடையை பேக்கில் வச்சுக்கணும். அப்படின்னா மழை நேரத்தில் தப்பிச்சுக்கலாம். மழை நேரம் கொஞ்சம் ஹாட்டான ஏதாவது ஹாட்டாக ஃப்ளூயிட்ஸ் குடிச்சிட்டே இருக்கலாம். சூப்பு இதெல்லாம் குடித்தா நமக்கு கோல்டு இதெல்லாம் பிடிக்காமல் இருக்கும். ஹெல்த் கண்டிப்பாக இந்த டைமில் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். ஸ்கின் கேரு எல்லாமே முக்கியம். துணி துவைச்சாலே உடனே என்னடா காயப்பட முடியல அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இல்லை திடீர்னு அடிக்கடி மழை வருது, நம்ம காலையில் வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம துணி துவைச்சு போட்டு போவோம். எல்லாரும் ஒர்க்குக்கு போகிறனால எடுத்து போடுற கூட முடியாது. நாங்கள் எப்பயுமே எங்களோட வண்டியில் ரெயின் கோட், ரெயின் கேப்பு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அப்படி வச்சாதான் மழை பெய்யாது. ஸோ அதனால நாங்கள் ஒரு இதாக வச்சுருப்போம். நாங்கள் இது மழை விடாமல் பேஞ்சிட்டே இருக்குது. நான் ஒன்று பேஞ்சுனா நின்றணும், இல்லைனா பேஞ்சிட்டே இருக்கு. அதனால் எங்கேயுமே போக முடியல. இப்போ ஏதாச்சும் போகணுன்னு நினச்சிருந்தோன்னா வண்டியில் போகும்போது நனைஞ்சிட்டே போகிறோம். ரெயின் கோட் போட்டிருந்தாலும் மழை காற்று ரொம்ப அடிக்குது, அதனால் எங்கேயுமே போக முடியல. இடமழை இருந்தால் தண்ணி ஆறி மறைஞ்சு ஆட்டோக்கு ரொம்ப கஷ்டம். ஆள் இருந்தாலும் உள்ள தண்ணி எல்லாம் தொடச்சி யாரும் இந்த பெரிய வண்டியெல்லாம் போகிற டைமில் தண்ணி எல்லாம் உள்ள யாரும். காய்கறி வாங்கறதுனா முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. மழை பெஞ்சிட்டாங்க, வெளியில் இதில் வர முடியாதவங்க ஒரு நாள் இப்போ இன்றைக்கி கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. பால் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வாங்கி வச்சுட்டு நல்லது. மார்னிங் டைமில் இந்த சேஞ்சஸுக்கு ரொம்ப சீக்கிரம் ஏந்திரிக்கிறதே ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் ரெய்னி சீசனில். அதனால் லேட்டாக தான் ஏந்திரிக்குவோம். இப்போ புதியதாக பனி அனுபவம் இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பனி அனுபவம் நிறைய இருக்கிறவங்க அது சரியாக முன்னேற்பாடாக செஞ்சுருவாங்க. அவங்க அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இருக்காது. 2 பேர பிள்ளைங்க இருக்காங்க. மழை காலத்தில் தான் 10 மணி வரைக்கும் கூட தூங்க விட்டா கூட தூங்கிட்டே இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அவங்கள எழுப்பிட்டு நேராக அந்த கிளப்பி வண்டியில் உட்கார வச்சு மழையில் நனைச்சிக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மழையில் நனைஞ்சிட்டு போய் அங்கேயும் தண்ணியாக இருக்கும் ஸ்கூலு, அங்கே உட்காரவும் எங்களுக்கு பிடிக்காது. பசங்களும் சளி காய்ச்சல் இல்லாமல் எந்த நோயும் தாக்காமல் நம்ம ஸ்கூல்லேருந்து போயிட்டு வரதுக்கு நம்ம ரொம்ப அதுக்கே பிரகடனப்பட வேண்டியது இருக்குது.